நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பயப்படாம வா பாப்பா, போலாம். நான் இருக்கேன். யார் யாரு வீட்டுக்குள்ள? கூப்பிடியா முதலாளிய? ஐயா தான் உன்னை வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காருல. வெளியில போ, வெளியில போ. ஏயா இப்படி கோச்சுக்கிற? நீயும் வர்க்கர், நானும் வர்க்கர், நம்ம சமரசமா போனோம். வாமா பாப்பா, பாத்தியா நம்ம வீட்டு மகாலட்சுமி என்ன அழகா இருக்குது. உன் முகத்துல எந்த குறையும் இல்லம்மா. யாராவது தப்பா சொன்னா நம்பாதம்மா. நம்மளை பிரிக்கிறது சதி பண்றாங்க. ஐயா வாங்க, ஐயா வாங்க, ஐயா ஐயா வந்திருக்கேன். உட்காருங்க. உட்காரியா? ஐயா நீங்க முதலாளிகள், நாங்க தொழிலாளிகள். முதலாளியும் தொழிலாளி சமமா உட்காரக்கூடாது. அசிங்கமா இருக்கு ஐயா பாக்குறதுக்கு. நீங்க உட்காந்துட்டு பேசுங்க, நான் நின்றுட்டு கேட்கிறோம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? பிரசாத்தும் சாருலதாவும் ஒருத்தர் விரும்புறாங்க. அவங்களுக்கு இடைஞ்சலா நாம எதுக்கு இருக்கணும்னு கல்யாணம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாரு, எங்க அம்மா தான் இறங்கி வந்து கல்யாண விஷயம் பேசுறாங்கல்ல. உங்க அப்பாவை பேச சொல்லு. ஏங்க ஐயா, எங்க பாப்பா இவ்வளவு தூரம் இறங்கி வந்து கேட்குது, எங்க மாப்பிள்ளையும் கேட்கிறாரு. நீங்க சரின்னு வார்த்தை சொல்லுங்க ஐயா. பொறவே, வேற என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நேரடியா சொல்லுங்க. வேற என்ன விஷயமா? என்ன பாப்பா சொல்லு. கல்யாணத்தை முடிச்சிடலாம். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு காரியம் செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுக்குறேன்னு சத்தியம் பண்ணுங்க. உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன மேடம் தயங்கி பேசுறீங்க? உரிமையோட கேளுங்க. சம்பந்தியாக போறவங்க நீங்க. சார்ல தான் அவருக்கு ஒரே பொண்ணு. நம்ம பிரசாத் தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. எல்லா சொத்தும் நமக்கு தான் வந்து சேர போகுது. சம்பந்தியாக போறீங்க, தைரியமா கேளுங்க. நமக்கு செய்ய வேற யாருக்கு செய்ய போறாரு? என்ன உரிமையை கேட்கணும் சொல்லுங்க. அங்கிள், காவேரி கார்மெண்ட்ஸை நாங்கள் நடத்தக்கூடாதுன்னு சாரதா ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு 4-5 பேர் அனுப்பிச்சு சாரதாவை மிரட்டி அந்த ஸ்டே ஆர்டரை வாபஸ் வாங்க சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதை மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அடுத்த முகூர்த்தத்திலேயே இவங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம். அவ்வளவுதான் ஐயா, வேற ஒண்ணும் இல்ல. அப்பா, என்ன பழைய வச்சு இவங்க சூதாட பாக்குறாங்க. நீங்க இதுக்கு ஒத்துக்காதீங்கப்பா. எனக்கு இஷ்டம் இல்ல. அவ ஏதோ சின்ன பொண்ணு, தெரியாம பேசிட்டு போறா. நீங்க சொல்லுங்க. ஐயா நீங்க பெரியவங்க, உங்களுக்கு தெரியாத நியாயம் இல்லை. எங்க மாப்பிள்ளையும் உங்க பொண்ணும் பழகிற விஷயம் உலகம் பூரா தெரியும். எங்க மாப்பிள்ளை உங்க பொண்ணை கட்டிக்கலாம், அப்புறம் உங்க பொண்ணுக்கு எப்படியா கல்யாணம் நடக்கும்? வேற எந்த மாப்பிள்ளை உங்க பொண்ணு கேட்பான்? சரி, நீங்க சொல்ற மாதிரி ஒரு 4 பேரை கூட்டி போய் அவங்களை அடிக்க போறோம்னு வைங்க. சாரதா பக்கத்துல ஆடி இருக்காங்க ஈஸ்வர பாண்டியன்.
சும்மா விட்டுருவாரா? அத்தினி பேரையும் காலி பண்ணிடுவாரு. அத்தினி பேரும் ஒரே நேரத்துல செத்தோம். செத்த பிறவு பிரசாதுக்கும் சாருலதாவுக்கும் கண்ணால நடந்தா என்ன, நடக்காட்டி என்ன? நடக்காத ஒன்றை பத்தி எதுக்கு இப்ப பேச்சுக்கிட்டு? எல்லாம் புறப்படுங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்கம்மா, பிரசாதை விட்டு நீங்க விலகி இருப்பீங்க. சாருவுக்கும் பிரசாத்துக்கும் கண்ணால நடக்கும். ஈஸ்வர பாண்டிய தலைமையில். கிளம்புங்க. மறுபடியும் இங்க வந்தீங்கன்னா இங்க நிக்காம பாருங்க. இந்த மாதிரி ரவுடிங்க காலி பயல்களெல்லாம் இங்க கூட்டு வராதீங்க. மரியாதையா பேசுங்க. இல்லை, உனக்கு என்ன மரியாதை? நீ ஆறுங்கிறது தெரிஞ்சா ஈஸ்வர பாண்டியா உன்னைய சும்மா விட மாட்டான்யா. இன்னைக்கே நீ செத்த. அம்மா வாங்க போலாம். அம்மா ஏம்மா இன்னும் இங்கே நிற்கிறீங்க? உள்ளே வாங்கம்மா. மாமா நீங்களும் உள்ள வாங்க. அது இல்லடா மாப்பிள்ள, அந்த 4 அடியில் இருக்கிற மருதப்பன் 2 அடியில் இருக்கிறது அகத்திய முனிவனை பார்த்து, அதான் நம்ம வக்கீல் சாரை பார்த்து, உங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சா அந்த ஈஸ்வர பாண்டியவனை வெட்டி கொண்டுடுவான்னு சொன்னானே. அப்படி யாருக்கடா அந்த வக்கீல் பிறந்திருப்பான்? அவங்க அப்பா யாரா இருக்கும்? என்னுடைய ஹாட் டிஸ்க் மூளையை பயன்படுத்தி இருக்கிற எல்லா ஃப்ளாப்பியோட மெமரியும் அலசி அலசி பார்க்குறேன். மனித உருவத்துக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லையேடா. ஆனா பிரசாத், வெளி வேலையாத வக்கீலோட என்ன அனுப்பிச்சிடாதடா. கண்டிப்பா ஒரு நாள் அந்த ஈஸ்வர பாண்டியனை வெட்டி கொண்டுடுவான். கூட நான் போனா என்னையும் கொண்டு வேண்டாம். ஏன் பாப்பா, நீ தான் அந்த வக்கீலை வச்சு அவங்க அப்பா யாரும் உனக்கா தெரியுமா? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்ப அவன் யாருங்கிறதா முக்கியம். சாருலதா நம்மளை அவமானப்படுத்தி அமிச்சிட்டாலே நானும் யோசனையில இருக்கேன். பிரசாத், உன் முடிவை சொல்லு. இதுக்கப்புறமா அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? அம்மா நான் சொல்றது கொஞ்சம் கேட்குறீங்களா? நீ எதுவும் சொல்ல வேண்டாம். அவ உன் வாழ்க்கையில வந்ததுல இருந்து எனக்கு தோல்வி மேல தோல்விதான். அவ உனக்கு ராசி இல்லாதவ. நீ என்கிட்ட பேசணும்னா அவகிட்ட பேசுறத நிறுத்து. ஏண்டா மாப்பிள்ள, அந்த வக்கீல் யாருக்குடா போறது? சும்மா இருங்க மாமா. டேய், நீ ஏன் டென்ஷன் ஆற எனக்கு தெரியும். இது ஒரு பெரிய விஷயமாடா. டேய், நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லா பிரச்சனையும் முடிக்கிட்டோம். பாப்பா கிட்ட நானே பேசி உனக்கும் சாருலதாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பிடிக்கலையா டைவர்ஸும் பண்ணி வைக்கிறேன். உங்க அம்மாவுக்கு என்ன அந்தாண்டா கல்யாணம் பண்ணி வச்சேன். அதை விடு, இந்த சாருலதாவை மீட் பண்ணணுன்னு ஐடியா இருந்தது வச்சுக்க. என்கிட்ட சொல்லி உங்க அம்மாவை கிளப் மீட்டிங் கூட்டு போயிரு. நீ வீட்டில் மீட் பண்ணி பேசு. போதுமா? இதில் பெரிய விஷயமா விட்டு தள்ளு. அதை விட முக்கியமான விஷயம், இந்த வக்கீல் யாருக்கு பிறந்திருப்பான்? ஏங்க உங்களுக்காவது தெரியுமா? வக்கீலோட முகத்தை நல்லா உத்து பாருங்க. அந்த அங்க அடையாளங்கள் ஏதாவது முகசாயல் தெரிஞ்சா உடனே எனக்கு இமெயில் அனுப்புங்க. என்னுடைய இமெயில் அட்ரஸ் velmani@radan.com. மறந்துடாதீங்க, சீரியஸா சொல்றேன். சங்கர் கீதாவும் வரேன்னு சொல்லிட்டாங்க, கண்ணன் பிரியாவும் வரேன்னு சொல்லிட்டாங்க. ஊட்டியில் கிளைமேட் இப்போ சூப்பராக இருக்கு.
சரி வேற என்ன ஆர்டர் பண்ணிட்டோம்? உங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணுங்க. வேற சார் என்ன சார் வேணும்? 2 பேல் பூரி, 2 கட்லட், ஒரு டால் ஃப்ரை. வேற என்ன சார் வேணும்? 2 வெண்ணிலா கொண்டாங்க. எனக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம். ஓகே மேடம். சரி கொஞ்சம் சீக்கிரம் கொண்டாங்க. ஓகே சார். நாம சாப்பிட்டு முடிச்ச உடனே இங்கேருந்து மகாபலிபுரம் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம். டூரு கண்டிப்பாக வந்துடும்ல? நான் இங்க வந்து 1.5 மணி நேரம் ஆச்சு தெரியுமா? தெரியும். எனக்காக நீ ஏன் காத்துட்டு இருக்கணும்? சாரதாக்காக நம்ம கல்யாணத்தை தூக்கி போட்டவளாச்சே. உன்கிட்ட நான் பேச நீ தயாரா இல்லை. தப்பாரு பிரசாத், உங்க அம்மா நம்ம அன்பை புரிஞ்சுக்கிட்டு காதலை புரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டிருந்தாங்கன்னா நிச்சயமா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். அப்படியே நான் ஒத்துக்கிட்டு உன் வீட்டுக்கு வாழ வந்தேன்னா உங்க அம்மா ஒரு நல்ல மாமியா தான் இருந்திருந்தா அவங்க தெரிஞ்சே தப்பு பண்ணா கூட அதுக்கு நான் சப்போர்ட்டிவா இருந்திருப்பேன், இருந்திருக்கலாம். ஆனா அவங்க நல்ல மாமியாராவும் இருக்க மாட்டாங்க, உனக்கு நல்ல அம்மாவும் இருக்க மாட்டாங்க. இத பார், எங்க அம்மாவை பத்தி பேச நான் தயாரா இல்ல. எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும் இப்பவே. உனக்கு நான் வேணுமா வேண்டாமா அத சொல்லு. உன் கையில ஒரு துப்பாக்கியை கொடுத்து உன் முன்னாடி உங்க அப்பாவையும் என்னையும் நிக்க வச்சு எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தரை சுட சொன்னா நீ யாரை சுடுவ? 2 பேரையும் சுட மாட்டேன், துப்பாக்கியை வாங்கி தூர போட்டுருவேன். சுட்டே ஆகணும்னு சொன்னா யாரை சுடுவ? என்னால அது முடியாது பிரசாத், நீங்க 2 பேருமே எனக்கு வேணும். அதே மாதிரி எனக்கு எங்க அம்மாவும் வேணும், நீயும் வேணும். எங்க அம்மாவோட நிம்மதி தான் என்னோட வாழ்க்கை. பிரசாத், அம்மாங்கிறது வேற காதலுங்கிறது வேற. ஏன் 2த்தையும் போட்டு நீ இப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற? உங்க அம்மாவுக்காக நம்ம காதல் இழக்கணுமா? இத பாரு, காவேரி கார்மெண்ட்ஸ்க்காக என்ன பணையம் வச்சு நடக்கிற இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். அது மட்டும் இல்ல, உங்க அம்மா அவங்க சுயநலத்துக்காக தான் இருக்காங்க, உன் சந்தோஷத்துக்காக இல்ல. எங்க அம்மாவை பத்தி பேச நான் தயாரா இல்லைன்னு உன்கிட்ட எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன். சரி, உங்க அம்மாவை பத்தி பேசல, நீ உங்க அம்மாவை மறந்துடு, நான் எங்க அப்பாவை மறந்துடுறேன். 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாவது தூரமா போயிடலாம். பட் 1 கண்டிஷன், நீ சாரதாவை மறந்துடணும், நான் உங்க அம்மாவை மறந்துடுறேன். என்ன சொல்ற? இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. கத்தி பேசாத சாரு. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. உனக்கு நான் 30 செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். உனக்கு நான் வேணும்னா நீ இங்கே இரு, உங்க அம்மா வேணும்னா எந்திரிச்சு போயிடு. பிரசாத், எங்க போயிட்டு வர? சாருலதாவை பார்த்துட்டு வர, அப்படிதானே? நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம அவளை போய் பார்த்துட்டு வரல. அம்மா ப்ளீஸ்மா, ப்ளீஸ் சாரு பத்தி பேசாதீங்கம்மா.
நான் அவளை பத்தி பேசக்கூடாதா? நான் அப்படிதான் பேசுவேன். இத்தனை நாள் என்னை எதிர்த்து பேசாத நீ இன்னைக்கு அவ பேச்சு கேட்டு கெட்டு சீரழிஞ்சு போய் நிக்கிற. என்னையும் அவளையும் ஒரே தராசுல வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டல. இத்தனை நாள் நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் அவளால வீணா போயிடும் போல இருக்கு. இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்த கூடிய சீக்கிரத்துல நான் சாரதா கிட்ட தோத்து பைத்தியம் புடிச்சு நடுத்தெருவில் அலைய போறேன். பாத்துக்கிட்டே இரு. அம்மா நான் சாருவா மறந்தாச்சுமா. இப்ப நான் தான் கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியமாயிட்டு இருக்கேன். அம்மா நீங்க சாரதா முன்னாடி நிச்சயமா தோக்க மாட்டீங்க. அம்மா அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா உங்களுக்கு முன்னாடி நான் செத்துருவேம்மா. நான் செத்துருவேன். அம்மா நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் எங்க போறேன், யார பாக்குறேன், என்ன பேசுறேங்கிறது ஆள் வச்சு என்ன வேவு பார்க்காதீங்கம்மா. அம்மா நான் உங்கம்மா, உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேம்மா. அம்மா சத்தியமா சொல்றேன், இன்னையோட அந்த சாருவை நான் மறந்துட்டேன். நீங்களும் என்ன வேதனைப்படுத்தாதீங்கம்மா. அம்மா நான் எனக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுமா. வா பிரசாத், உட்காரு. இது என்ன புது பழக்கம்? ஏதாவது பேசணும்னா நேரா வீட்டுக்கு வர வேண்டியதானே, இங்கே வர சொன்னேன். உனக்கு டேனிக்கு ஏதாவது பிரச்சனையா? நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? பேசாம அவனை தலை மூடிட்டு நேரா வீட்டுக்கு வந்து சேர இருந்தா. நான் அதுக்காக உன்னை இங்க வர சொல்ல. பின் எதுக்காக வர சொன்ன? நீ திரும்ப திரும்ப தப்பு பண்ணிட்டே இருக்க. அம்மா பண்ற தப்புக்கெல்லாம் நீ மத்தவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க. மத்தவங்கன்னா? ஓஹோ. வா சாரு, உட்காரு. சாரு நீ லவ் பண்றேன்னு தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எப்படியா உன்னை திருத்திடுவான்னு. ஆனா நீ திருந்தவே மாட்டியா பிரசாத்? நம்ம விஷயம் அவகிட்ட ஏன் சொல்லிட்டு இருக்க? பிரசாத், நீ தேவையில்லாம வைத்தியத்தை கடத்தி வச்சிருக்க. அவங்கள விட்டுடு. நீ தான் அவங்கள கடத்தி வச்சிருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்ஃபேக்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட தெரியும். வேணா பிருந்தாவை கேட்டு பாரு. ஆமா பிரசாத், நீ வைத்திய அம்மாவை கடத்தி வச்சிருக்கன்னு உன் மேல போலீஸ் சந்தேகப்படுறாங்க. தயவு செஞ்சு அவங்களை விட்டுரு. இல்லனா இது மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நீ ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும். இந்த அம்மாவோட காதலுக்கு இந்த அம்மா தூது வந்திருக்காங்கன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது போலீஸ்காரியா வந்திருக்கேன்னு. ஆமா, வைதேகியை நான் தான் கடத்திருக்கேன். உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயில கொடுப்போம். பிரசாத், பிரசாத் எங்க போற? இங்க வா ப்ளீஸ், இங்க வா உட்கார். இந்த பாரு, நீ தப்பான வழியில போயிட்டு இருக்க. நாங்க உன்னதுக்கு விட மாட்டோம். ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. நான் அம்மா பேச்சை தான் கேட்பேன். அந்த ஆண்டவனை இறங்கி வந்து என்னை மாத்திக்க சொன்னாலும் நான் என்னை மாத்திக்க மாட்டேன். எங்க அம்மா என்ன கொலை பண்ண சொன்னாலும் அதுக்கும் நான் தயங்க மாட்டேன். பழி வாங்கணும்ன்ற எண்ணம் உன் மூளை மழுங்கடிச்சிருச்சு. இங்க பாரு பிரசாத், நான் சொல்றது கேளு. சாரு விட்டுடாத. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு.
எங்க அம்மா யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ திருந்தவே மாட்டியா? என்ன திருத்ததுக்கு நீங்க யாரு? இனிமே அம்மாவை பத்தி ஏதாவது பேசுனீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். எப்பதான் நீ மனுஷனா இருந்திருக்க? ஏய், கத்தாத. என்னாலையும் கத்த முடியும். பிரசாத் ப்ளீஸ். பிருந்தா இத பாரு, தேவையில்லாம இதுக்கு வைத்திய கடத்தி வச்சிருக்க. அவங்கள விட்டுடு. உங்க அம்மா பேச்ச கேட்காத. அவங்க ஒரு கிரிமினல் பிரசாத். பிரசாத் என்ன பண்ண நீ? நான் இங்க வந்திருக்கவே கூடாது. இங்க என்ன பண்ற? அம்மா, நான் உன்னை இவளுக்காக வரலமா. இதோ இங்க உட்காந்துருக்காளே, இவ ஃபோன் பண்ணி வர சொன்னதுனால வந்தேன். அப்போ இவங்க எதுக்காக வந்திருக்காங்க? கேட்டிருப்பாங்களே. நான் வேணுமா அம்மா வேணுமான்னு கேட்டிங்களா? நான் சொல்றேன். நான் ஒரு வாக்கியம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவன் இங்கிருந்து போயிடுவான். அப்படி ஒரு வேளை போகலைன்னா அவன் உங்களுக்கு தான். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவன் உங்களுக்கு கிடைக்க மாட்டான். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும். நான் உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த கல்யாணம் நடந்தே தீரும். அழாதம்மா. இதை நான் உனக்காக பண்ணல, என் மாப்பிள்ளையோட சந்தோஷத்துக்காக. ஏண்டி வள்ளி, உனக்கு இங்கே எவ்வளோ சம்பளம் கொடுக்குற? ஏன் பாட்டி எது கேட்குறீங்க? இல்லை, 5.5 அடிக்கு வளர்ந்துருக்கே, கொடுக்குற சம்பளம் சாப்பாட்டுக்கெல்லாம் கட்டுப்படி ஆறுதான்னு கேட்டேன். ஓசி சோறு தின்னு தின்னு செரிக்கலையோ? என்ன வந்து கேள்வி கேட்குறீங்க? 3 வேளை ஒழுங்கா சோறு தின்றியோன்னு அதான் உடம்புல கொழுப்பு ஜாஸ்தி ஆகிடுத்து. என்னையே கேள்வி கேட்குறேன். இரு வரேன். அடடே, பிரபாவதி வந்துட்டா. பிரபா பிரபா பிரபா, வைத்தியை பார்த்து 2 நாள் ஆச்சுடி. கண்ணிலே கட்ட மாட்டேங்கிற. எப்போ பார்க்கலாம்? பார்க்கலாம். என்னது ஒரு மாதிரியா பேசுறியே? பார்க்கலான்னு. எனக்கு அவளை பார்க்கணும்டி. அந்த கருப்பு வக்கீல் அவளை இழுத்துன்னு போனானே, பத்திரமா வச்சிருக்கானா, சாப்பாடு போட்டானா, ஒண்ணுமே தெரியலையே. வேலு, பிரபா, கேட்டா பதில் சொல்லாம போறியே, சொல்லு பிரபா. பாட்டிமா, இப்ப என்ன உனக்கு பொண்ணை தானே பார்க்கணும். வக்கீலுக்கு போன் பண்றேன், அவன் வந்து உனக்கு கடத்திட்டு போயிடுவான். உன் வாயிலையும் பிளாஸ்டிக் ஒட்டி கையை கட்டி உன் பொண்ணு பக்கத்துல உட்கார வச்சிருவான். உன் பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரியா? என்ன விளையாடுறியா? அப்படியே நீ 16 வயசு இளஞ்சிட்டு உன் கூட விளையாடுறேன். நீ தானே 6 தொழின்னு சொன்ன. உன் பொண்ணை பார்க்கணும், இதான் வழி. என்ன சொல்ற? வேலு. சரி பாப்பா, நானும் பாப்பாவும் முக்கியமான டிஸ்கஸ் மாடியில பண்ண போறோம். நீ மேல வரக்கூடாது, கீழே தான் இருக்கணும். அது என்ன முக்கியமான விஷயம்? நான் இல்லாம உனக்கு தேவையில்லாத விஷயம். கீழே இருந்தா இரு, நீ மேல வரக்கூடாது.
போங்க போங்க, நான் பின்னாலே வந்து ஒட்டு கேட்கறேன். பிரசாத், பிரசாத், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ரெஸ்டாரண்ட்ல சாருலதாவை அவமானப்படுத்தி என் மானத்தை காப்பாத்திட்டடா. நீ என் புள்ள நிரூபிச்சிட்டடா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு வாங்கி தரேன். கேளு பிரசாத். கேள்றா மாப்பிள, உங்க அம்மாவோட ஆசையா கேக்குதுல. டேய், உங்க அம்மா பிரியாணி சூப்பரா பண்ணுண்டா. சிக்கன் பிரியாணியும் இந்த கத்திரிக்காய் தால்ச்சாவும் பண்ணுவே, அதை பண்ணிடு பாப்பா. கேள்றா மாப்பிள. என்ன வேணும் கேளு பிரசாத். என்னவா இருந்தாலும் கேளு, பரவாயில்ல, நான் வாங்கி கொடுக்குறேன். கேளு. அம்மா, எனக்கு ஒண்ணு வேண்டாமா. உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். என்னடா இது, வெறும் சந்தோஷம் மட்டும் போதுமா? பிரியாணி வேணாமா? சந்தோஷமும் வேணும், பிரியாணியும் வேணும். பாப்பா பிரியாணி பண்ணிக்கிடு பாப்பா. பாப்பா என்னமா பாத்துட்டு இருக்கீங்க? வைத்திய மேல இருக்காங்களா? அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். மருந்து மாத்திரை எல்லாம் ஒழுங்கா கொடுக்குறீங்கல்ல? என்னது இது? நானே கொஞ்ச நாளா வைத்தியை காணமேனு தவிச்சுட்டு இருக்கேன். எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ தெரியாம தவிச்சுட்டு இருக்கேன். அந்த பேய் வீட்டுல தனியா இருக்க பயந்துன்னு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன். என்ன பார்த்து வைத்தியை எப்படி இருக்கா, மருந்து கொடுத்தியா, மாத்திரை கொடுத்தியான்னு கேட்டு இருக்கேன். கிண்டல் பண்றியா? பிரபா, பிருந்தா வந்திருக்கா. ஏதோ குறுக்கு கேள்விதான் கேட்கறா. நீ ஏன் பாத்துக்கோ. நீ எதுக்காக இங்க வந்திருக்க? இனிமே இங்க வரணும்னா டேனியலோட வா. என்ன வேவு பார்க்க வந்தியா? வைதேகி அம்மாவை இந்த வீட்டில் ஒளிச்சு வச்சிருக்கோமா இல்லையான்னு தேடுறியா? அவங்க இந்த வீட்டில் இல்லை. பிருந்தா, நீ இந்த வீட்டுக்கு உங்க அம்மாவையோ உங்க அண்ணனையோ உங்க மாமாவையோ பார்க்க வந்திருந்தேன்னா நீ எப்போ வேணாலும் வரலாம். ஒரு போலீஸ்காரியா நீ இப்போ இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னா get out. ஏன் பிரசாத் என்ன பார்த்து பயப்படுற? தப்பு பண்றவங்க தான் எதுக்கு எடுத்தாலும் யாரை பார்த்தாலும் பயப்படுவாங்க. ஏமா, பெத்த பொண்ணு பார்த்து பயப்படுற? நான் ஏன் உன்னை பார்த்து பயப்படணும்? நீ முதல்ல இங்க இருந்து வெளில போ. டேனியலை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ தான் தப்பு பண்ணியிருக்க. முதல்ல அந்த தப்பை கரெக்ட் பண்ணு. பேச வந்துட்டா. அம்மா, ரொம்ப நாள் கழிச்சு அவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. மாமியார் வீட்டை தான் அவளுக்கு சந்தோஷம் இல்லை. அவளுக்கு என்ன வேணும் ஏது வேணும் கேட்டு செஞ்சு அனுப்புங்கம்மா. பிரசாத், நீ இப்படி பேசுறத கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தங்கச்சிக்கு நல்ல அண்ணனா இருக்க. அதே மாதிரி அம்மாவுக்கு நல்ல புள்ளையா இரு. நம்ம அம்மாவுக்கு புத்தி சொல்லு. வைத்திய அம்மா விட்டுடுங்க, நான் வரேன். மாமா, எங்க மாமா போறீங்க? நில்லுங்க. என்ன ரொம்ப சைலண்டா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல. நீங்க ரெஸ்டாரண்ட்ல சாருலதா கிட்ட பேசினப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க திருந்திட்டீங்க. என்ன மனுஷனா பிறந்தா திருந்திதான் ஆகணும். நீங்க திருந்திட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. நான் வரேன். வேலு,
ரெஸ்டாரண்ட்ல சாருலதா கிட்ட என்ன பேசின? ஒண்ணு இல்ல பாப்பா, நீ வார்ன் பண்ணிட்டு போனியா, நான் கிட்ட போய் செகண்ட் வார்னிங் பண்ணேன். வாய் மூடு. வர வர உன் போக்கே சரியில்லை. என்ன இந்த பிருந்தா பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு? தன் விடை தன்னை சொல்லணும்னு சொல்லுவாங்க, நான் வளர்த்தது என்னையே சுட்டுருச்சு. இதுக்குதான் பகல்ல பேசும்போது பக்கம் பார்த்து பேசணும்னு சொல்றது. கொஞ்ச நேரத்துக்கு பாப்பா பக்கமே போக கூடாது. மாசம் வேற பிறந்துருச்சு, ஃபீஸ் கட்டணும், வாடகை கட்டணும், மளிகை சாமான் வாங்கணும், ஃபேக்டரி வேற மூடிட்டாங்க. என்ன ஆகும்? மேடம் வந்துட்டாங்க. என்ன சொல்றாங்க? வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நீங்க எதுக்கு மேடம் இங்க வந்தீங்க? எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு மேடம், ஃபேக்டரி கண்டிப்பா உங்களுக்கு தான் கிடைக்கும் மேடம். மேடம், நான் என் தம்பி என் மச்சினை எல்லாம் உங்கள் ஃபேக்ட்ரியில் தான் வேலை பார்த்தேன் மேடம். உங்ககிட்ட விசுவாசமாக இருந்த ஒரே காரணத்துக்காக பிரபாவதி மேடம் எங்களை வேலையிலேருந்து தூக்கிட்டாங்க மேடம். கவலைப்படாதீங்க, 10-15 நாளில் ஃபேக்ட்ரி மேடம் கைக்கு வந்துடும். திரும்ப எல்லாருக்கும் வேலை கொடுப்போம். எங்கள் எல்லார் குடும்பமும் உங்களை நம்பி தான் மேடம் இருக்கும். நீங்க என் மேல வச்சிருக்கிற மரியாதையை பார்க்கும்போது என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா மிஸ்டர் தியாகராஜன் கிட்ட சொல்லுங்க. நீங்க உடனே என்னை வந்து பார்த்து அதுக்கு என்ன தேவையோ ஏற்பாடு பண்ணலாம். மேடம், வெளியில ஆளாளுக்கு ஒன்று பேசிட்டு இருக்காங்க மேடம். காணா போன வைத்தியம்மா திருப்பி கிடைச்சா தான் ஃபேக்டரி நம்ம கை கிடைக்குமா? அவங்க திருப்பி கிடைப்பாங்களா மேடம்? நீங்க அதை பத்தி எல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஃபேக்டரியை கண்டிப்பா திறக்கிறோம். சரி மேடம், போயிட்டு வரேன். நன்றிங்க மேடம். வாங்க யோகி. தமிழ்நாடு வள்ளல் ஒரு நம்பரில் பிச்சை எடுக்க விட்டான். போ பூட்டான் 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 பூட்டுக்குண்ணா பூட்டான். தமிழ்நாடு டைமண்டு பித்தளை, சிக்கிமு ஏற்கனவே சிக்கிக்குச்சு. நல்ல நேரம் நல்ல நேரம். ஐயா போ, கேட்ட நேரம் ஆயிடுச்சு. யோ என்ன அது உங்கள்கிட்ட டிக்கெட் வாங்கினா ஒன்றுமே அடிக்க மாட்டேங்குது. பணம் கொடுப்பதில் வாங்கினதுக்கு என்னத்துக்கு? சீட்டுக்கு தான் பணம் தர மாட்டேன். என்ன பெருசாக கேட்டுனுக்கிறேன். ஒன்றை லாட்ரி வாங்கி நான் தான் லாட்ரி அடிச்சுக்கிறேன். பணம் எதுவும் அடிக்க மாட்டேங்குது. பணத்தை வர முதல்ல ஒன்றை கணக்கு வச்சுனே இருக்கிறேன்ல. ஒன்றை சீட்டு வாங்கினே இருப்பேன். எப்படி எனக்கு பணம் அடிச்சிடும்? வடி மூலமா எடுத்துக்கோ. இப்போ விட்டுரு. இப்போ அதெல்லாம் வேணாம், பணத்தை கொடுங்க. பணம் தரேன்னு சொல்றல. ஹலோ அத்தா அத்தா வணக்கம் அத்தா. எப்பா ஃபுல் ஏசில போறீங்க போல இருக்குது. சில்லுன்னு இருக்குது. என்ன அத்தா புதுசா கார்லாம் வாங்கி நல்லா வசதியா அடிங்க போல இருக்குது. நான் வண்டி கலருக்கு நம்மகிட்ட ஐடியா கேட்டுக்கலாம், பரவாயில்ல. ஹலோ தினம் வளர்றவரே, குட் மார்னிங். பார்த்து ரொம்ப வளர்ந்தா தலை இடிக்கும். அட்ட நீங்க நல்லா வசதி ஆயிட்டீங்க. உங்க காரை பார்த்தாலே தெரியுது. ஆனா உங்க பொண்ணு ஸ்வேதா சோத்துக்கு சிங்கி அடிக்குதே, அது ஏதாவது கவனிக்க கூடாதா? யோசிக்கிறீங்க. ஜமீன் மாப்பிள்ள சொன்னது சரிதாங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க இல்ல இல்லையா? அதான் மறைக்காதீங்க. அதான் பயமாக்குது. நான் தான் உங்க மாப்பிள்ள ஃப்ராடு, ஏமாத்துறவேன் மொல்ல மாதிரி என்ன விடுங்க. ஆனா உங்க பொண்ணு நல்லவ தானே? 0 டிகிரி ஏசில நல்லா குளுன்னு இருக்க பங்களால வளர்ந்த பொண்ணு தானே? நான் சாக்கடையில கொசு கடையில கஷ்டப்படுறேன். உங்க பொண்ணு ஏன் கஷ்டப்படணும்? அதுக்குன்னு தலையெழுத்தா? இந்த ஜமீன் கண்ணனோட பொண்டாட்டியா இருந்தாலும் சாரதாவோட பொண்ணு தானே? அதுக்காகவாது நீங்க ஏதாவது வசதி பண்ணி கொடுக்க கூடாதா என்ன? யோகி போங்க. அத்தா முடிவு சொல்ல வண்டி எடுக்காதீங்க. அப்பெல்லாம் வண்டி எடுத்தீங்கன்னா நான் குறுக்க வந்து செத்து போடுவேன். அப்படியா? போ சாவு போ. எவ்வளோ சாதனமா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு ஈஸியா போச்சுல்ல? உங்களுக்கு என்ன, உங்க பொண்ணோட பூவுக்கும் போட்டுக்கும் நான் தானே சொந்தக்காரன். அவ்வளோ சீக்கிரம் செத்துற முடியுமா? அத்த உங்க மாப்பிள்ள மாதவன் அதான் முன்னாள் சர்வர் இந்நாள் காவிரியின் கணவர் தான் இவ்வளோ தான் இருக்கிறான். இவ்வளோண்டு இருக்கவனுக்கு நீங்க வந்து அவ்வளோ பெரிய வீடு கொடுத்துக்கிறீங்க. அவனை விட எவ்வளோ உயரமா இருக்கிறேன் நான். எனக்கு அந்த மாதிரிலாம் அதை கொடுக்க வேணாம். சின்னதா ஏதோ பங்களா ஏற்பாடு பண்ணலாம்ல. ஏன் அதெல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? ஹலோ சார், தினம் வளர என்ன ஒன்றும் பேசாம உம்முன்னு இருக்கிறீங்க. நீங்க தானே அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி, லீகல் அட்வைசரு, பாடி கார்டு, டிரைவரு எல்லாம். இதெல்லாம் எடுத்து சொல்ல மாட்டீங்களா? அத்த ஸ்வேதாவோட பங்கை பிரிச்சு கொடுத்துருங்க. என்னத்த யோசிக்கிறீங்க? முதல்ல நீ திருந்து, அதுக்கப்புறம் பார்க்கலாம். என்னது திருந்துறதா? நானா மேலே திருந்தலன்னு தான் கீழே ஓச்சி அமிச்சிட்டாங்க. இங்க வந்து திருந்துன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப மேல சேர்க்க மாட்டாங்க. திருந்ததுங்கிறது கஷ்டம். ஆனா நீங்க வீடு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கலாம். யோகி போங்க. அத இவ்வளவு தடவை வந்துட்டு செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போங்க. பணம் தான் கொடுக்குது. அத பணம் கொடுத்துட்டு போங்க. அத திருந்ததாம முதல்ல டிரைவரை மாத்துங்க. லைசன்ஸ் வச்சுக்கிறியா? புது டிரைவர் வேணுமா? யாராங்க? நான் கூட ஹெவி வண்டி லைசன்ஸ் வச்சிருக்கேன். பணத்தை கூட இருமா, சம்பளம் தரேன்னு சொல்றல. தரேன்னு சொல்றல. அப்புறம் யாராவது புடிங்க. இல்ல டேய் இல்ல டேய் போடா போடா போடா.
யாரா வே போடா நில்ல சாடு சரி ஏய் இங்க பா நான் தோத்து பா டேய் கடந்து போடா டேய் போடா டேய் நில்ல புடிச்சுக்கமா டேய் போ ஓடாத நில்ல டேய் நில்ல டேய் புடிச்சா போடா நில்ல வர அத படுத்து போடா நில்ல டேய் படுத்து போடா படுத்து குச்சி போடா டேய் அம்மா கண்ணு அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காமா? அத்தை 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 சித்தி என்ன காப்பாத்துங்க சித்தி. ஸ்வேதா? சித்தி என்ன ஸ்வேதா? என்னாச்சு? என்னமாச்சு? கண்ணனுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருக்காங்க சித்தி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சித்தி. ப்ளீஸ் சித்தி என்ன காப்பாத்துங்க சித்தி. ப்ளீஸ் நான் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் என்ன மன்னிச்சிடுங்க சித்தி. நீ முதல்ல எழுந்துரு. எழுந்துருமா சித்தி. சித்தி சொல்லுங்க சித்தி. சரி எழுந்துரு ஸ்வேதா. நீ கண்ணனை காப்பாத்துங்க சித்தி. எழுந்துருமா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஸ்வேதா. சரின்னு சொல்லுங்க சித்தி. அக்கா சொல்லுக்கா என்ன பழி வாங்குறதா நினைச்சிட்டு என் கண்ணனை கொண்டுடாதீங்க. சரி நீ அழாத. சொல்லுங்க சித்தி. கண்ணனை அழக்கூடாது முடியாது. அக்கா நீ சொல்லுக்கா. சொல்லுக்கா சொல்ல கேளு சித்தி. சித்தி ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுங்க சித்தி. ஏன் இப்படி மௌனமா இருக்கீங்க? அக்கா நீ அவங்க சொல்லு சித்தி. ப்ளீஸ் சித்தி சரின்னு சொல்லுங்க. சொல்லுக்கா நீ அதை சொல்லு சித்தி. ப்ளீஸ் சித்தி. ஏன் சித்தி மௌனமா இருக்கீங்க? சித்தி பண்ணுவாங்க. சித்தி பண்ணுவாங்க. கவலைக்கூடாது சித்தி. ஸ்வேதா என்னாச்சு? ஸ்வேதா ஸ்வேதா சித்தி பாருங்க சித்தி. என்னமா ஆச்சு அவளுக்கு? ஸ்வேதா ஸ்வேதா சித்தி பாருங்க சித்தி. என்ன ஸ்வேதா கண்ணு தர என்னாச்சு அவளுக்கு? ஐயோ ஸ்வேதா ஏன் சித்தி ஏன் அப்படியே நிக்கிறீங்க? ஸ்வேதா பாருங்க சித்தி. ஐயோ ஸ்வேதா ஸ்வேதா என்னமா பண்ணுது? கண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது. ஸ்வேதா இங்க பாருங்க. அழாத ஸ்வேதா. என்னாச்சுன்னு தெரியல அங்கிள். என்னாச்சு? நான் என்ன பண்ணுவேன்? என் புள்ள மோசம் பண்ணிட்டானே. ஐயோ ஐயோ அம்மா என்னாச்சு சொல்லுங்க. நான் பாவி. என்னாச்சு சொல்லுங்கம்மா முதல்ல. சொல்லுங்க. நான் திட்டு தாயா பிள்ளைங்க இப்படி ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. கண்ணனுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்ன விட்டு போயிட்டாரா? இல்லம்மா ஆபரேஷன் பண்ணா என் பிள்ளை படிச்சுவாங்கன்னு சொன்னாங்க. ஐயா பணத்துக்கு நான் எங்கய்யா போவேன்? ஐயோ ஐயா பண வேடியா பணம் கொண்டு வந்திருக்கேன் டாக்டர். இங்கதான் இருக்காங்க. என் பிள்ளை காப்பாத்துங்க ஐயா. அங்கிள் வாங்க டாக்டர் பார்க்கலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஸ்ரீ. எஸ் டாக்டர். என்ன விஷயம் சொல்லுங்க. கண்ணன் ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்கார்ல டாக்டர். ஓ கண்ணன் அந்த ஹெட் இன்ஜரி பேஷண்ட் அவர் தானே கேட்குறீங்க? எஸ் டாக்டர். அட் பிரசன்ட் அவருக்கு இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? பதறப்படாதீங்க ஸ்ரீ. அவர் என்ன வேணும் உங்களுக்கு? ஹி இஸ் மை சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட். அப்படியா? சொல்லவே இல்லையே. இஸ் இட் ட்ரூ? ஆமா டாக்டர். அவரோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவர் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காரு. சர்ஜரி பண்ணி ஆகணும். இப்பதான் ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போயிருக்காங்க. அவங்க ஒய்ஃப் பணம் கொண்டு வரேன்னு போனாங்களே.
பணம்லாம் வந்துருச்சு டாக்டர். அவரோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா. பணம் கொடுத்தாதான் ஆபரேஷன் பண்ணுவேன்னு சொன்னீங்களாமே. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லையா? பணம் கொடுக்காமலே போயிடுவோம். பேஷண்டோட சீரியஸ்னஸ் உங்களுக்கு தெரியாதா? அங்கிள் ப்ளீஸ் சார், கோவப்படாதீங்க. எங்களுக்கும் மனிதாபிமானம் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் ஒன்றும் சேரிட்டியில் நடக்கல. பேங்க்ல லோன் வாங்கி தான் இந்த இன்ஸ்டிடியூஷன் நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கும் மற்றவங்க கஷ்டம் புரியும். வீட்லயே ஒரு டாக்டரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசலாமா நீங்க? கண்ணனுக்கு எதா ஆச்சுன்னா அப்புறம். அங்கிள் ப்ளீஸ், அங்கிள் ப்ளீஸ். டாக்டர் இட்ஸ் ஆல் ரைட் ஸ்ரீ, நீங்களே கவுண்டர்ல கட்டிடுங்க ப்ளீஸ். சக்தி பிரபாவினி வைத்திய சிகிச்ச சுமதிய ரோகநாசினி ಔಷಧಿ ವೈದ್ಯ ಮುಂತಾಚ ದ್ರವ್ಯ ಶಕ್ತಿ ಪ್ರಭಾವಿನಿ ವೈದ್ಯ ಸಿಗಿಂಚ ಸುಮತಿಯ ರೋಗನಾಶಿನಿ ಔಷಧಿ ವೈದ್ಯ ಮುಂತಾಚ ದ್ರವ್ಯ ಶಕ್ತಿ ಪ್ರಭಾವಿನಿ ವೈದ್ಯ ಸಿಗಿಂಚ ಸುಮತಿಯ ರೋಗನಾಶಿನಿ ಔಷಧಿ ವೈದ್ಯ ಮುಂತಾಚ ದ್ರವ್ಯ ಶಕ್ತಿ ಪ್ರಭಾವಿನಿ ವೈದ್ಯ ಸಿಗಿಂಚ ಸುಪತಿಯ ರೋಗನಾಶಿನಿ ಔಷಧಿ ವೈದ್ಯ ಮಾದಾಚ ದ್ರವ್ಯ ಶಕ್ತಿ ಪ್ರಭಾವಿನಿ ವೈದ್ಯ ಸಿಗಿಂಚ. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. யோகியை இன்னும் காணோம். என்ன ஆச்சுன்னு தெரியல. மழை, நீ பயப்படாதப்பா, ஒன்னும் ஆகாது. நீ கவலைப்படாத. என் குருவாயிரப்ப இருக்கான், அவன் காப்பாத்துவா. கவலைப்படாதம்மா சாரதா, கவலைப்படாதப்பா. யோகி, என்னாச்சு யோகி? என்னையாச்சு? என்னாச்சு? யோகா சொல்லுங்க அக்கா. டேய், வாய் திறந்து சொல்லடா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.